உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் மோட்சக்காரரான கேது நிலை கொண்டிருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள், தெய்வ பக்தி, பெரியோர்களின் ஆசியும் நட்பும் மேலிடும். சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். இருப்பினும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருப்பதால் வருமானத்தின் பெரும்பகுதி வைத்திய செலவுகளிலும் வீண் செலவுகளிலும் பணம் விரயமாகும். கலத்திரஸ்தானமாகிய மீன ராசியில் ராகு இருப்பதால் கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை பாதிக்கும். ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானமாகிய கும்பத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பதால் ஒரு சிலர் புதிய கடன்களை ஏற்கக்கூடும். கூடிய வரையில் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். சில தருணங்களில் தேவையில்லாமல் கடன் வாங்கும் மனப்பான்மை உருவாகும். கலத்திரஸ்தானத்தில் ராகு நிற்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சந்திருப்பதால் அலுவலக சூழ்நிலை திருப்தி அளிக்கும். பலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகளும் கிடைக்கும். இடமாற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கு சிறந்த சாத்தியக்கூறு உள்ளது. வேலையில்லாமல் அவதிப்பட்டு வந்த கன்னி ராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைப்பது பணிகளில் உற்சாகத்தை மேம்படுத்தும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம். சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகிய வீரியமுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சிறந்த சுபனம் பெற்று உதவிகரமாகவும் சஞ்சரிப்பதால் தொழிலதிபர்கள் உற்பத்தியை அதிகரிக்கலாம். உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருள்கள் நியாய விலைக்கு கிடைக்கும். சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும். அரசாங்க ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். நிதி நிறுவனங்கள் தாமே முன்வந்து உதவும். போட்டிகள் குறையும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குகிறார். சனி பகவானும் உதவிகரமாகவே இருக்கிறார். சினிமா துறையினருக்கு லாபகரமான மாதமாகும். புதிய தயாரிப்புகளில் மனதை செலுத்துவதால் நல்ல லாபம் கிடைக்கும். சினிமா துறையில் கால்பதிக்க நினைக்கும் சகோதரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருமானம் உயரும். அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் கைப்பிடித்து உங்களை அழைத்துச் செல்லும். வருமானம் செல்வாக்கும் உயரும். கட்சியில் ஆதரவு அதிகரிக்கும். மேலடு தலைவர்கள் முக்கிய விஷயங்களில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள். சூரியன் சனி இருவரும் இணைந்திருப்பதால் உங்கள் எதிர்கால நலனுக்கு உதவும். மாணவியர். இம்மாதம் முழுவதும் வித்தியாக்காரரான புதன் அனுகூலமாக இல்லை. குருவின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காது. பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாகவே இருக்கும். குடும்ப குழப்பங்கள். படிப்பில் மனதை செலுத்துவதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சக மாணவர்களுடன் கூடிய வரையில் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம். விவசாயத்துறையினர். மாதம் முழுவதும் செவ்வாய் அனுகூலமாக இல்லை. ஆதலால் வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். ஆயினும் உழைப்பின் பலனாக பயிர்கள் செழித்து வளரும். வருமானம் உயரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்மணிகள். குருவினால் நன்மை எதையும் இம்மாதம் எதிர்பார்க்க இயலாது. ஆயினும் சுக்கிரனால் பல நன்மைகள் ஏற்படும். ஜென்மராசியில் கேது நிற்பதால் தெய்வ பக்தி உங்களுக்கு துணை நிற்கும். திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் தாமதமாகும். பரிகாரம். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மண்ணகலில் நெய் தீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 2 மாலை முதல் 3/4 இரவு வரை, மீண்டும் 29 பின்னிரவு முதல் 30 வரை. நன்றி.